இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 6, 2025 6/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை நவமி திதி இரவு 7:25 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரீராம நவமி, தேவி தமனம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது நீங்க கத்தி மேல நடக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, குறைவா சாப்பிட்டாலும் பிரச்சனை. அதே சமயம் அதிகமா வேலை பண்ணாலும் உடல் சோர்வு ஏற்படும். வேலை பண்ணாமே ரெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் அலுவலக ரீதியாக இன்று கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். பொதுவாக தூக்கமின்மை இருந்தால், தூங்காமல் இருந்தால் சோர்வு ஜாஸ்தி ஆகும். ஆனால் இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இதனால பார்க்குறவங்களுக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதா நினச்சிப்பாங்க. ஆனால் புத்துணர்ச்சியோடு இருந்தாலுமே உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிகமாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். அதிகமாக ஆக்டிவ் குறைவாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி பாட்டியின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இன்று முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. உடம்ப சாப்பாட்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வேண்டாத உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதிகமாக வேலை காரணமாக எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குடும்ப விஷயத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பிரஷர் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதற்கு நீங்க ஈடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது முதலீடு பண்ணக்கூடிய நேரமா இருக்கு. ஆனால் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசா நஷ்டம் ஏற்படாது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மன தைரியத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய சிறப்பான நாள். ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை இல்லை, வருமானத்துல பிரச்சனை இல்லை. என்னதான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு வேலையை பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லாருமே சட்டிலா வீட்டில் இருப்பாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கி தருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பண வருமானத்தின் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுனால நட்புகள் மூலமான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், நட்புகள் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க முக்கிய பங்காற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு அட்வைஸ் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் கேட்கல அப்படின்னா வாலண்டியரா போய் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. கேட்காமல் கொடுக்கும் அறிவுரை மதிப்பை இழக்க செய்யும். கவனமா இருந்துக்கோங்க.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது முக்கிய பொறுப்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக மட்டும் இல்லைங்க, நீங்க வியாபாரியா இருந்தாலும் சரி, நீங்க சுய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை அழைச்சு மரியாதை பண்ணுவாங்க. நட்பு வட்டத்தில் புதிய பரிணாமம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் வயப்படுவதற்கோ திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதாவது அவங்க திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்க பயப்படுறதுக்கோ அல்லது முன்கோபத்தினால அவங்க கூட சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சண்டை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி. வாக்குஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய வார்த்தைகளினால் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் குடும்பத்தில் நல்ல முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பிசினஸ் பண்றவராக இருந்தா உங்களுடைய தொழில் முதலீட்டுக்காக அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல இன்று உங்களுக்கு மன வருத்தம் அல்லது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு, ஆரோக்கிய சோர்வு, தாயாரின் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனசுல ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும். தேவையற்ற வார்த்தை விரயங்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதலை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமான சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவினங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பினான்சியல் டைட்னஸ்க்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசியிலேயே ராசிநாதன் சந்திரன், யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்காரு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். பங்காளிகள் விஷயத்துல இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழியிலையும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுங்க. அரசாங்க வகையில உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கண்ணும் கருத்துமா சொல்லித் தருவீங்க, கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறக்கூடிய சூழ்நிலை, தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இது இந்த ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கு. அதனால வாழ்க்கையிலேயே ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு உண்டான நேரம் துவங்கிவிட்டது. குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த யோகத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
குடும்பத்துல உங்க வீட்டுல ஏதாவது பிரார்த்தனை செலுத்த வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த செலவுகள் குறைந்து அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது தொந்தரவுகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ இன்னைக்கு போயிட்டு வருவீங்க. இது மன அமைதிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதற்குண்டான வழக்குகளில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. போலீஸ் கேஸ், லீகல் கேஸ், இல்ல கோர்ட்டு கேஸ் எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவு பண்ணி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் குடும்பத்திற்கு உண்டான உதவிகளை செய்வதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்துல படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் வகையில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனாலும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவீங்க. அவங்க சண்டை போட மாட்டாங்க, ஆனா நீங்க தான் நிறைய சண்டை போடுவீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நன்மைகள் அதிகரித்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சல் காரணமாக வருமானம் அதிகரிக்கும். கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவீங்க இன்னைக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா எல்லாருக்கிட்டையுமே, நண்பர்கள் மட்டும் இல்ல, ஃபேமிலி, ஒய்ஃபு, கணவர், யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாம இருக்க மாட்டீங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். துலாம் ராசி, அலுவலக ரீதியாக முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலையில முக்கியத்துவம் கிடைக்கும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், அதுவும் இந்த மாச கடைசியில், அதாவது இன்னொரு ஒரு வாரத்துல 10 நாளுக்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வு, பொறுப்புகள் கூடுவது போன்ற விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல, தமிழ் வருஷ பிறப்புக்கு மேல உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை, அதற்கு உண்டான முன்னோட்டம் இப்பொழுது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வருமான அதிகரிப்பு, அது அல்லது குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளுக்கு உண்டான திருமணம் சார்ந்த செலவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குமே தவிர, சற்று பரபரப்போட செயல்படுவீங்களே தவிர அதனால நெகட்டிவ் பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை, வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு
பொறுப்புகள் கூடுவது, குடும்பத்துல முக்கியத்துவம் பெறுவது போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க கூட லீவ் போடுவீங்க. அது சந்தோஷமான லீவா இருக்கும். யாரும் உங்ககிட்ட இன்னைக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எதிரிகள் கூட மறைந்திருப்பார்கள் அல்லது எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு மொய் எழுதக்கூடிய செலவு இருக்கு. ஏதாவது ஒரு செலவு இருக்கு, அது சந்தோஷமா இருக்கும். உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா தாய் வழி உறவுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்துல ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. செலவுகள் செய்தாலும் அது வருமானத்திற்குண்டான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனா 100% விலகாது. உங்களுடைய முன்கோபம் தான் உங்களுக்கு காரணமா இருக்கு. தவறான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை, அதாவது தவறான முயற்சினா நண்பர்கள்ட்ட தவறா பேசுவீங்க, அவங்களை காயப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வருந்துவீங்க, அது வேற விஷயம். ஆனா நேர வரையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். ஆனா குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தரக்கூடிய யோகமான நாள். மனசுல இருக்கக்கூடிய பாரம்லாம் விலகின மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் படபடப்போட செயல்படுவீங்க. நீங்க கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத விஷயத்துக்கு பரபரப்புடன் செயல்பட்டு உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் வீணடிப்பதற்குண்டான சூழ்நிலை. நீங்க எதை பண்ணினாலும் அதுல அவசரப்பட்டு பண்றீங்க, முன் யோசனை கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நட்சத்திரநாதன் புதன், லாபஸ்தானாதிபதி புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. ஆனா வக்கர கதியில இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் தான் இருக்கே தவிர நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு பாதிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். முன் யோசனையோடு செயல்படுங்கள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. சனி உங்களுக்கு 2, 3 கூடிய அதிபதி. அதனால உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒன்னா தம்பி தங்கைகள்கிட்டயோ அல்லது உங்களுடைய எதிரிகளிடமோ மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு யார்ட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கீப் அப் பண்ண முடியாதனால உங்களுக்கு அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுடைய பணம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வாங்கின கடன் அடைக்கலன்ட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. இன்று உங்களுக்கு தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாததுனால உங்க பேர்ல எதிர்ப்புடன் செயல்படுவார்கள். அவங்க கிட்ட வாங்கியிருந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில தடுமாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதனால எதிரிகள், மேலதிகாரிகள் எதிரிகளாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குடும்பத்துல உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி காரணமா சில தேவையற்ற விஷயங்களை, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய எதிரிகள் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருந்துக்கோங்க. அல்லது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள், அதாவது வண்டி வாகன வகையிலையோ அல்லது தாயார் வகையிலோ உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அனாவசியமான நேர விரயம் ஏற்படும். சுகக்குறைவு ஏற்படும். மகர ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் விஷயத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல பயம் இருந்ததோ அந்த பயத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய பயத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. அரசாங்க வகையில அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் வகையில உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில மாறக்கூடிய வகையில இருக்கு. அதனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்துல பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்து விலகினீங்கன்னா அதுல இருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பத்தி நீங்க எந்த விதமான நெகட்டிவ் யோசனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு வருமானத்துல குறைவு இருந்தாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தேவையற்ற கோபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அவங்க கோபப்படுவாங்க, சில்லி கோபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சில்லி கோபை சிறுபிள்ளைத்தனமான கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதனால அவங்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறு சிறு லாபத்திற்காக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்ப ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு அலுவல் ரீதியாக தொழில் ரீதியாக கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த கடன் உதவிகள் உங்களுக்கு பெருசா லாபத்தை தராது. அதனால உங்களுக்கு கடனுக்குண்டான வருமானத்தை வைத்து உங்களுடைய தொழில்ல முதலீடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறிய லாபத்தின் காரணமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஓரளவுக்கு நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில உறவினர்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரோ செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை உறவினர்களின் வருகை குடும்பத்தில் கூட்டத்தை சேர்க்குமே தவிர லாபத்தை ஏற்படுத்தாது, செலவுகளை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாததுனால வரக்கூடிய சிக்கல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் உங்களுக்கு அனாவசிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்ல ஆரோக்கிய விஷயத்திலோ சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை சாப்பிடுவதற்கும் இது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்ட்ரோல்டா இருங்க. உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கிய சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷன் சார்ந்த விஷயங்கள், அதுவும் நீங்க பெண்களாக இருந்தால் இந்த டெலிவரி சார்ந்த ஆபரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மருத்துவ ரீதியான வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. புதிய நண்பர்களின் அறிமுகம் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதை அனுபவிக்க முடியாது. மீன ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக வியாபாரம் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இன்ஃபேக்ட் குடும்பத்துல உடன்பிறப்புகளின் சொல் அம்பலமேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தின் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தையுடன் அல்லது பெற்றோருடன் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு குடும்பத்தினரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் படிப்பில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தில் உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு
செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் வரும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் சற்று முன்கோபத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் குடும்பத்தினரின் பண உதவியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளா கூட பிறந்தவங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் அதன் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு வியாபார உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.